ரிஃப்ராக்ஷன் ஆஃப் லைட்டோட பேஸ் பண்ணி இருக்குது கான்கேவ் அண்ட் கான்வெக்ஸ் லென்சஸ் இருக்கு. லென்சஸ் கிரியேட் ஆகிற ரூல்ஸ் வந்து இப்போ நம்ம பார்க்குறோம். மொத்தம் 3 ரூல்ஸ் வந்து இருக்கு லென்ஸை பேஸ் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் ரூல் என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் கான்வெக்ஸ் லென்ஸ் எடுத்துக்கிறோம். கான்வெக்ஸ் லென்ஸ்ல வந்து என்ன இன் பிட்வீன் ஒரு ரே ஆஃப் லைட் வந்து பாஸ் ஆகும். அது பேர் என்ன சொல்றோம்னா பிரின்சிபல் ஆக்சிஸ் சொல்லிருக்கோம். பிரின்சிபல் ஆக்சிஸ் அந்த சென்டர் பாயிண்ட் என்ன சொல்றோம்னா ஆப்டிகல் சென்டர். இப்போ இதுக்கு பேரலா என்ன பண்றோம், நம்ம லைட் ரே பாஸ் பண்றோம். லைட் ரே பாஸ் பண்றது என்னன்னா ரிஃப்ராக்ஷன் பொறுத்தவரையும் ஒரு பெண்ட் கிரியேட் ஆகும். அந்த பெண்ட் என்ன சொல்றோம்னா ஃபோக்கஸ். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றோம்னா பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு வந்து பேரலா வந்து என்ன பண்றோம், நம்ம லைட் ரேவை பாஸ் பண்றோம். பேரலா லைட் ரே பாஸ் பண்ணும்போது லென்ஸ்ல பட்டு என்ன ஆகும்னு சொல்றோம், லென்ஸ்ல பட்டு ஒரு பெண்ட் ஆகும் கிரியேட் பண்ற இடத்தை வந்து ஃபோக்கஸ் சொல்றோம். இது வந்து என்ன கான்வெக்ஸ் லென்ஸோட ரூல்ஸ். இப்போ கான்கேவ் பார்க்குறோம். கான்கேவ் பார்க்கும்போது லென்ஸ் வந்துட்டு அதே மாதிரி இதுக்கும் ஒரு பிரின்சிபல் ஆக்சிஸ் இருக்கு, இந்த ஆப்டிகல் சென்டர். இப்போ இதுக்கு ரே வந்து எப்படி போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம என்ன பண்றாங்கன்னா அதே மாதிரி பேரலா போகுது. இது வந்து டைவர்ஜிங் ஆகி போகுது. டைவர்ஜ் ஆகி போகுதுன்னா மேல அப்போ டைரக்ஷன் பேஸ் பண்ணி ரே டயக்ராம் போகுது. அப்போ இதுக்கு ஃபோக்கஸ் கிரியேட் ஆகும்னா அதோட இப்போ சப்போஸ் இந்த பக்கம் இந்த டைரக்ஷன் பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா எங்க வரும் அப்படிங்கறத வந்து என்ன இமேஜினரி லைன் பேஸ் பண்ணி பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்றோம், எஃப்ங்கற பாயிண்ட். இதான் வந்து என்ன கான்வெக்ஸ் அண்ட் கான்கேவோட ஃபர்ஸ்ட் ரூல். செகண்ட் ரூல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சேம் as கான்வெக்ஸ் லென்ஸ் எடுத்துக்கணும். பிரின்சிபல் ஆக்சிஸ் கிரியேட் ஆயிருக்கு. இப்போ இங்க எப்படின்னா இங்க வந்து என்ன f1 இருக்கும், இது f2 கிரியேட் ஆகுது. அதே மாதிரி இங்க f1 இங்க f2 இருக்கும். பட் இங்க பிரசன்ட் ஆகும். f1 f2ங்கிறது பிரசன்ட் ஆயிருக்கும். ரே டயக்ராம் எங்க பாஸ் ஆகும் அதுக்கு ஏத்த மாதிரி. இப்போ இங்க என்ன இதான் f1. இப்போ இதோட லென்ஸ் வந்து எப்படி ரே டயக்ராம் ஃபார்ம் ஆகுதுன்னா ஃபோக்கஸ் fங்கிறது வந்து என்ன ஃபோக்கஸ், பிரின்சிபல் ஃபோக்கஸ். ஃபோக்கஸ்ல ரே டயக்ராம் பார்த்து இங்க என்ன ரிஃப்ராக்ட் ஆகும். ஏன்னா கான்வெக்ஸ் லென்ஸை பொறுத்த வரைக்கும் ரிஃப்ராக்ஷன்ங்கிறது வந்து எப்படின்னா ஒரு பெண்டை பேஸ் பண்ணியிருக்கும். அப்போ என்ன பண்றாங்க லைட் ரே வந்து ஃபோக்கஸ் வழியா வந்து அங்க என்ன அப்படியே ஸ்ட்ரைட்டா வருது, லென்ஸ்ல பட்டுச்சு. இப்போ இது ஒரு மீடியம், இது ஒரு மீடியம். அப்ப டிஃபரெண்ட் மீடியம் போகும்போது அங்க ஒரு பெண்ட் ஏற்படும். சரிங்களா? இதான் வந்து என்ன f1 இது ஆப்டிகல் சென்டர்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் இங்க எப்படி சொல்றாங்கன்னா கான்கேவ் லென்ஸ்ல இங்க எப்படி ஸ்ட்ரைட் லைன் போட் ஃபர்ஸ்ட் பட்டு அப்படி போகுதோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட் ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து என்ன எமர்ஜென்ட் ரே வந்துட்டு அடுத்து வந்து என்ன ஃபர்ஸ்ட் நம்ம லென்ஸ் இது பிரின்சிபல் ஆக்சிஸ் வருது. ஃபர்ஸ்ட் வந்து என்ன எமர்ஜென்ட் ரே வரும், அதுக்கு அடுத்து தான் ரிஃப்ராக்டர் ரே வரும். எமர்ஜென்ட் ரே அடுத்து தான் ரிஃப்ராக்டர் ரே வரும். இப்போ வந்து என்ன சொல்றாங்கன்னா ரிஃப்ராக்ஷன் பொறுத்த வரைக்கும் இன்சிடென்ட் ரே, ரிஃப்ராக்டர் ரே, அடுத்து எமர்ஜென்ட் ரேன்னு ஒன்று கிரியேட் ஆகும். ஏன்னா சர்ஃபேஸை பொறுத்தவரைக்கும் நம்ம முன்னாடியே பார்த்தோம் ரெக்டாங்குலர் கிளாஸ் லேப். இப்போ ரெக்டாங்குலர் மீடியம் எடுத்துட்டோம்னா இதான் இன்சிடென்ட் ரே சொல்லுவோம், இங்க வரது ரிஃப்ராக்டர் ரே சொல்லுவோம், இன்னொரு மீன் பஸ் பண்ணி வரும்போது எமர்ஜென்ட் ரே சொல்லுவோம். அதே மாதிரி தான் இங்க இது வந்து என்ன சொல்றோம்னா இன்சிடென்ட் ரே, இங்க ஒரு மீடியம் பட்டு அடுத்து போறது என்ன சொல்றோம்னா எமர்ஜென்ட் ரே சொல்லுவோம். இதுதான் ஃபர்ஸ்ட் ரெண்டு ஃபார்ம் ஆஃப் ரூல் ஆப்டிகல் சென்டர். இது வந்து என்னன்னா f1 f2. இப்போ தேர்ட் ரூல் பார்ப்போம். தேர்ட் ரூல் கான்வெக்ஸ் கான்கேவ். ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் ஆக்சிஸ் இங்க ஆப்டிகல் சென்டர் இருக்கும், இங்க அதே மாதிரி ஆப்டிகல் சென்டர் இருக்கும். கான்கேவ் கான்வெக்ஸ்ல தேர்ட் ரூலை பொறுத்த வரைக்கும் லைட் ரே எப்படி பாஸ் ஆகும்னா ஆப்டிகல் சென்டர் மூலமா தான் பாஸ் ஆகும். லைட் ரே பாஸ் பண்ணோம்னா ஆப்டிகல் சென்டர் வழியா தான் பாஸ் ஆகும். என்ன ஆப்டிகல் சென்டர் வழியா தான் பாஸ் ஆகும். ரிட்டர்ன் ஆகும்னா ஆப்டிகல் சென்டர் வழியா தான். அதே மாதிரி இங்கேயும் ஆப்டிகல் சென்டர் வழியா தான் லைட் ரே வந்து பாஸ் ஆகும். ஃபோக்கஸ் இருக்கும், இருந்தால் நம்ம என்ன பண்ண மாட்டோம் அந்த அளவுக்கு இங்க வந்து ரெப்ரசென்ட் பண்ண மாட்டோம். ரே டயக்ராம்ல ஆரோ மார்க் வந்து இம்பார்ட்டன்ட். எந்த மாதிரி வந்து டைரக்ஷன் பேஸ் பண்ணி வந்து லைட் ரே வந்து பாஸ் ஆகுது. இப்போ தேர்ட் ரூல்ங்கிறது பார்க்கும்போது கான்கேவ் அண்ட் கான்வெக்ஸ் ரூல்ல ஃபோக்கஸை பேஸ் பண்ணி இருக்காது, ஆனால் ஃபோக்கஸ் பிரசன்ட் ஆகிருக்கும். ஆப்டிகல் சென்டர் வழியா லைட் ரே பாஸ் ஆகும். இதான் 3 ரூல். இந்த 3 ரூலை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா மெயின் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் லென்சஸ் வந்து கிரியேட் பண்ணுவோம். தேங்க்யூ.